கேள்வி பதில் ஆரம்பமாகிறது. முதல் கேள்வி, மூசா நபி காலத்தில் 4 கெட்டவர்கள் இருந்தனர். அந்த 4 நபருடைய பெயர் என்ன? பெண்கள் சொல்லுங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ 4 கெட்டவர்கள் இருந்தாங்க. அதுல ஃபிரௌன் அதான் 4 தான் சரியான பதில். அதுல ஃபிரௌன் எல்லாத்துக்கும் தலைவனாக செயல்பட்டவன். அந்த காரூன் ஹாமான் என்பது அவனுடைய அந்த அமைச்சர் பதவியில இருந்தவன். சாம்ரி இன்னொரு கூட்டத்தில் ஒரு நாசக்கார காரியத்தை சேர்ந்தவன். அந்த அடிப்படையில் 4 கெட்டவர்கள். சரி, அதாவது நம்ம மூமின் அந்த உம்மத்தை சிறந்த உம்மத்துக்கு அடையாளமாக, அதாவது சிறந்த உம்மத்துக்கு அடையாளமாக எதை மேற்கோள் காட்டி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்? அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. கேள்வியை திரும்ப சொல்லவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நம்மள அனைவரையும் சிறந்த உம்மத்துக்கு முன்னுதாரணமாக அடையாளமாக மேற்கோள் காட்டி வசனத்தில் கூறுகிறான். இந்த காரணத்தினாலதான் நீங்க சிறந்த உம்மத்தாக இருக்க முடியும். அந்த இதை நீங்க தான் சொல்லணும். டேஷ் டேஷ் டேஷ். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? கேள்வி புரிஞ்சுச்சா? சரி, நான் வேணா படிச்சு காட்டுறேன். ஹைரு உம்மத்தன் உஹ்ரிஜத் லின்னாஸ் யாமுரூன பில் மாரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர். இதை நீங்க தமிழ்ல சொல்லணும். நான் எடுத்து காட்டினேன். சிறந்த உம்மத்துக்கு அடையாளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எந்த செயலை மேற்கோள் காட்டுகிறான்? நீங்க சிறந்த உம்மத்தா இருப்பீங்க, ஆனா இதை செய்யணும். செய்தாதான் அந்த சிறந்த உம்மத்துக்கு உண்டான அடையாளம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? தெளிவாக சொல்லுகிறான். மறுபடியும் சொல்லணுமா? மைக்கு அதை ஆன் பண்ணிக்கிறீங்க. மைக்கு இந்த மைக்கு எடுத்து கொடுங்க. அப்போ அப்படி கீழே தள்ளுங்க. அப்படி இல்லை. அதாவது கெட்டது ஃபாலோ பண்ணக்கூடாது, நல்லது அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் இந்த வசனத்துல வந்துடும். நீங்க இதை அப்படி சொல்லணும். நான் படிச்சு வேற காட்டிட்டேன். படிச்சு குர்ஆன் வசனத்தோட சொல்லணும்ல. நீங்க சொல்லுங்க. வசனம் புரியுதா? அந்த ஃபார்முலால சொல்லணும்லங்க. அப்படியே அதாவது குன்தும் ஹைரு உம்மத்தன், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பீர்கள். என்ன காரணம்? ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. அது தனி டிபார்ட்மெண்ட். இணை வைக்காம இருக்கிறது தனி. இது உம்மத்துக்குன்னே வந்துட்டான்ல. உம்மத்தா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு தனி அடையாளம். நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும். அதனால சிறந்த இருக்கு. இது இருந்து அந்த நன்மை தீமைங்கிறதுல இணை வைப்பு எல்லாம் உள்ள வந்துடும். அதுவும் தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு தானே. இந்த 2 வார்த்தையில எல்லாத்தையும் நீங்க உள்ளடக்கிடணும். கொலை, கொள்ளை, இணை வைப்பு, திருட்டு, வட்டி எல்லாம் தீமையில வந்துடும்ல. அப்படி உள்ள அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அப்படி ஒரு வசனத்தை வைத்து இது பண்ணிட்டான். சரிங்களா? இது ஆல இம்ரான், மாயிதா, பல சூறால 2-3 சூறால வரும் இந்த வசனங்கள். அடுத்து ஒரு கேள்வி, எந்த சான்றுகளை கொண்டு வந்தாங்கன்னா தூதர்மார்கள். சரிங்களா? தூதர்மார்கள் அன்றைக்கு இருந்த சமுதாயத்துக்கு சத்தியத்தையும் சொல்லுவாங்க, சான்றுகளையும் கொண்டு வருவாங்க. அந்த அத்தாட்சிகளை சான்றுகளை கொண்டு வந்தாலும் அவர்கள்
எந்த சான்றை கொண்டு வந்தாலும் அதற்கு வந்து டேஸ் அவர்கள் ஒரு பதில் சொல்லுவாங்க. அதை நீங்க தான் சொல்லணும். கொண்டு வந்தாலும் அவர்கள் கூறுவார்கள். எதை கூறுவார்கள்? இப்போ கூறுவார்கள்ங்கிறது தான் அதிகமா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல எடுத்துரைப்பான். இல்ல தூதர்மார்கள் கொண்டு வருவாங்க. எதிராளிகள் வந்து அந்த தெளிவான சூரியமே தவிர வேறொன்றும் இல்லை. சூரியனா ஏற்கனவே நேரத்து சொல்லியாச்சு. அவ பொய். சூரியா சீக்கிரம் பொய்யுக்கும் அது சொல்லுவாங்க. பொய்யை தவிர அவங்க வந்து உண்மையை கொண்டு வந்திருக்கான். சான்றுன்னா சாதாரண சான்றுலாம் இல்லை. எல்லாமே வந்து என்ன செய்யும்? இப்போ ஈசா நபி சான்றுன்னா உட்கார்ந்துக்கிட்டே உங்க வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குங்குவாங்க. ஒரு இறந்த மனிதரை உயிர்ப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் முடியாதுல்ல. அல்லாவுடைய நாட்டியத்துல தான் இது இல்லான்னு அதுல வந்துடும். அப்ப இதெல்லாம் செய்யச்சுல பெரிய பெரிய அத்தாட்சிகள்லாம் சேர்ந்துருவாங்க. சேர்ந்தாலும் கடைசி டயத்துல என்ன சேர்ந்துருவானோ இந்த மாதிரி ஒரு குண்டை போட்டுட்டு போயிடுவானோ. எல்லாம் சிகரன் முபீன் தெளிவான சூனியமே தவிர இது வந்து வேறொன்றும் இல்லை. சூரியன் நீ பொய்யை தான் செய்யற அப்படின்றான். அப்ப சிகரு பொய்ன்னு ஆகிப்போச்சு. இதுக்கும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சிகருங்கிற சொல் இது ஒரு மார்க்க கேள்வி இல்லைனாலும் ஒரு வரலாறு மாதிரி. புகாரி ஹதீஸில் மொத்தம் எத்தனை அந்த ஹதீஸ் உள்ளது எண்ணிக்கை? புகாரி என்ற நூல் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பாகம் 2 பாகம் வரும். மொத்த எண்ணிக்கை எத்தனை? எத்தனை பாகம் சொல்லுங்க பார்ப்போம். அது ஒரு கேள்வியா வச்சுக்கிறீங்க. எத்தனை வால்யூம் இருக்கு? 7 இருக்குல்ல. சரி. 7500 வரைக்கும் கரெக்டு தான். 63 சரிங்களா? 7 பாகங்கள் கொண்ட ஒரு நூல். சரி, அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை அவங்க மூலியமா ஒரு மனைவி மூலியமாக அது வர்றாங்க. மனைவிமார்கள்ல அந்த மனைவி பெயர் என்ன? அதாவது இப்ராஹிமை பெற்றெடுத்த தாயார் பேர் என்ன? மாரியா இப்தியா. கரெக்டா சொன்னீங்க. சரியான பதில். அதாவது மதீனாக்கு வந்தவுடனே அவங்க அந்த மனைவிமார்கள் ஒருத்தர் வந்து இவங்க மாரியா, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இப்ராஹிம். அவங்க பாட்டனார் பேரை வைக்கிறாங்க. சரி, அதாவது குரானில் குரானில் ஹதீத் என்று ஒரு சூரா இருக்கிறது. ஹதீத் என்றால் அர்த்தம் என்ன? சவுண்டு கேட்கலையோ? மைக்கு அந்த ஆன் பண்ணிக்கிறங்க. ஆமா, அதாவது ஹதீத் என்று ஒரு அத்தியாயம் சூரா இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சூரா பேர் இருக்கு பத்தியா, அப்படியே அதையும் கேட்டுக்கலாம். இரும்பு 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 என்று அர்த்தம். சரிங்களா? சரி. யூனுஸ் நபி அவர்கள் அந்த அல்லாஹ் வந்துட்டு கோவிச்சுட்டு போறதுனால அல்லாஹ் வந்து அவர்கள் அந்த மீன் வயிற்றில் இருந்து தூக்கி எறிவான். அப்போ அல்லாஹ் வந்து அவங்க யூனுஸ் நபிக்கு நிழல் தருவதற்காக ஒரு அந்த செடியை முளைக்க அவங்களுக்கு ஒரு நிழல் தருவதற்காக ஒரு கொடியை நாட்டுகிறான். சுரைக்கா. சரி, சரியான பதில். சவுண்டு குறைக்கணுமோ? சரியில்லாம இருக்க. தெரிஞ்சா குறைங்க. தெரியுமா? அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, எந்த நபிக்கு ஷைத்தான் என்னை தீண்டு விட்டான் என்று நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள்? ஆண்கள் சொல்லுங்க. ஒரு நபிக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, ஷைத்தான் தீண்டியது அப்படின்னு சொல்லி அந்த நபி என்ன செய்யறாங்க? அல்லாவே என்னை நீ காப்பாத்துன்னு துவா செய்யறாங்க. அந்த நபி யார்? என்னை வேதனையும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கி விட்டேன், ஷைத்தான் என்னை தீண்டு விட்டான் என்று துவா செய்த நபி யார்? என்ன உங்களுக்கு தெரியுமா? கேள்வி புரியுதுல்ல? சரி, பெண்கள் சொல்லுங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். அதான்
அடுத்து சில கேள்விகள் என்னன்னா, சில அர்த்தங்கள் தெரிஞ்சதுக்கு நம்ம கேட்டோம்ல, அதுல வந்து இன்னைக்கு நம்ம குரான்ல இருந்து சில வசனங்களை வந்து அரபில கேட்குறோம், தமிழ்ல சொல்லுங்க. சில இதை தமிழ்ல கேட்குறோம், அரபுல சொல்லுங்க. ரெண்டுமே சரிங்களா? ஆனா இது குரான் ஹதீஸ்ல உள்ளதுதான். சரிங்களா? ஒரு நாலேஜுக்காக. கமர், கமர்னா என்ன? சந்திரன். ஷம்ஸ்னா என்ன? சூரியன். ஜமல் ஒட்டகம். அடுத்து வந்து ஹமார், ஹமார் ஹமார் ஹிமார் கழுத. கல், கல்ப் கல்ப். சரி, கல்புனா இதயம். கல்புன் நாய். கெல்புன் அது காப்பு, இது சரி. அடுத்து ஜீனத் அப்படின்னா என்ன? ஜீனத்னா ஜீனத் பெண் பேர் இல்ல, ஜீனா. அழகு, கவர்ச்சி. சரி. ஆமானா என்ன? ஆமா, ஆமா இல்ல, ஆமா. ஆமா அலிஃபு அந்த இது ஐனு, இடையில ஐனு போட்டு வரும், அப்புறம் மீன் வரும். அபசவத்தவல்லா அஞ்சாவுல் ஆமா. சுதாரிச்சு சொல்லி. குருடன். ஆமா, ஒரு குருடர் வந்ததுக்காக நபி வந்து கடுகடுத்தார் அப்படின்னு வரும்ல, அது நிறைய இடத்துல வரும். ஆகுமா, ஆகுமா பில் பசீர நிறைய இடத்துல வரும். உதாரணத்துக்கு தான் ஒன்று. ஹின்சீர், ஹின்சீர், ஹனாசீர். பெண்கள் தெரியுதா? தெரியலையா? மைத்தத்தை வதம்ம லஹமல் ஹின்சீரி. அப்போ தம்முனா என்ன? ரத்தம், ரத்தம், ரத்தம். இன்சான் அப்படின்னா என்ன? மனிதன். சரி, இன்சான்னா மனிதன். இக்ர அப்படின்னா என்ன? ஓதுகிற. அது ஈஸியா சொல்லிடுவாங்க, முதல் சூறால்ல. அது சரி. ஹலக்குனா என்ன? படைத்தல் அப்படி சொல்லிடணும். படைத்தல், படைக்கிறவன் அப்படின்றது. ஹாலிக், படைப்பாளன். ஹலக் எப்படி சொல்லணும் அதே மாதிரி கலக், கலக், ஹல்லாக், ஹல்லாக். ஹல்லாக் இது வந்து ஹாலா காஃபு, இது ஹல்லாக். ஹல்லாக் கடைசியில வந்து அந்த காஃபு வந்துடும், க. ஹல்லாக் ஒரே மாதிரி வந்துடும். ஹல்லாக்னா என்ன தெரியுமா? இது வந்து கொஞ்சம் டப்பு தான், சரி இருந்தாலும் சொல்லிடுறேன். ஹல்லாக்னா தொங்க விடுவதும் அதுக்கும் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கும் சொல்லுவாங்க. ஆனா முக்கியமா அதிகமா சொல்வது எதற்கு என்று கேட்டால், ஒருவா மட்டும் இருக்கோ. ஆமா, சார்ஜ் பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். பலிக்கிறது, அதற்கு பேர் தான் என்னது? ஹல்லாக். அதையும் வச்சுக்கிறேங்க. சரி. இல்லையா? அப்ப நீ தான் சொல்லணும். நீ தான் வந்து குரல் எழுப்புறவா, வாய்ஸ் கேர்ள் நீ தான். அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நீ தானே டப்பிங்கு, நீ தான் அங்கேருந்து வாங்கி நீ தான் சத்தமா சொல்லு. அஸ்லம் என்றால் என்ன? அஸ்லம், அஸ்லம் கட்டுப்பட்டான். இப்ராஹிம் நபிகள் என்ன சொல்லுவான்? இப்ராஹிம கட்டுப்படுவான். இப்ராஹிம் என்ன சொல்லுவார்? வாஸ்லம, உடனே கட்டுப்படுவார். முஸ்லீம்னாலே கட்டுப்பட்டவன் தானே உங்களுக்கு, அந்த மாதிரி வந்துடும். ரமலானின் விடுபட்ட நோன்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எந்த மாதத்தில் அதை நிறைவேற்றுவார்? ஏன்னா இல்ல, ரமலான்ல விட்டத.
அதை சொல்லுங்க. ஷஅபான். சரியானது, சரியான பதில். மனிதன், குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், மனிதன் அதிகமாக என்ன செய்கிறவனாக இருக்கிறான். அது தனி. அடுத்து 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 அது அது ஒன்று இருக்கட்டும். அது நன்றி கெட்டவன்கிறது வேற மாதிரி சொல்லுவான். அது இது ஒன்று இருக்குதுல்ல, அதை ஒன்று சொல்லுங்க. அதிகமாக என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நல்ல யோசனை பண்ணுங்க. அது ஒரு தனிங்க. நம்ம இன்னும் அதாவது ஒரு செயல், பாவங்கிறது உட்பட்டவன் தான். தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஹாஜத்தை, மனிதன் அதிகம் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றாங்க. தர்க்கம் என்றால் வாக்குவாதம் அந்த மாதிரி வரும். விதண்டாவாதம், ஒரு கேள்வி கேட்டு எப்படியாவது நம்ம வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது வந்துடக்கூடாது. தர்க்கம் செய்யறது, அது எப்படி, இது எப்படி, அப்போ அல்லாஹ் அரசுல இருக்கான்னா அப்போ எப்படி வானத்துக்கு கீழே வர்றான், அது எப்படி, அது அப்போ அரசுல இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த எடக்கு முடக்கா சஹாபிகள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. முன்பு சென்ற சமுதாயம் நாசமா போனதும் அழிந்து போனதும் காரணம் என்னவென்றால், அவர்கள் இப்படி தர்க்கம் செய்வார்கள் அல்லாஹ்வின் வேதத்தில். அல்லாஹ் மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு வேதத்தை தந்துட்டான். இதற்கு மேல நம்ம உள்ள போய் பூந்து இது பத்தலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கேள்வி கேட்போம். இது எப்படி அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான் உனக்கு தந்திருக்கு வேதம், அவ்வளவுதான். இதுக்கு மேல அல்லாஹ் தந்தா நீ தாங்க மாட்ட. மனிதனும் இந்த அளவுக்கு தான் தந்திருக்கு. இதுதான் நமக்கு புரிகிற அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிடணும். அதற்கு மேல பூந்து என்ன செய்திடக்கூடாது. கேட்கறது அது சில கட்டத்தில் குஃபுர்ல போய் விட்டுரும். அப்படிலாம் ஹதீஸ் வருது. அதனால அதை கொஞ்சம் கவனமாக இருக்கு. அன்ஆம் என்றால் என்ன? அன்ஆம் கால்நடைகள். பரவாயில்லையா? கால்நடைகள்னா இந்த மாதிரி மாடு, ஆடு, அதுக்கு ஒரு சரியாக சொன்னீங்க. சரியான பதில். ஹமர் என்றால் என்ன? இல்ல, நான் ஹமர் அந்த காலை மேல, அந்த காலை மேல குத்து வந்துடும். சரியாக சொன்னீங்க. அதாவது மது ரெண்டுக்கும் அதுக்கு அந்த கா வந்துடும். சரிங்களா? அதுவும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கும், தடை செய்யக்கூடிய ஒரு பொருள். அடுத்து பஹர் என்றால் என்ன? பஹர் பஹர் இல்ல, பாஹரா, பஹர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. கடல். சரி, ஆமா, தமிழ்ல தான் சொல்லணும். ஆமா, அதான் சரியா இருக்கும். பஹரைனி அப்படின்னா என்ன? இரண்டு கடல்கள் சங்கமிச்சன அப்படிங்கிற வந்துடும். மாவுன் அப்படின்னா என்ன? என்னது? தண்ணீர். தண்ணீர். மாயின் மாவுன் மாய் மா வந்தால ரெண்டு வகையிலும் தண்ணி வரும். சரி, மத்தரன் அப்படின்னா என்ன? மத்தரன் மீமு கிரேன். மறுபடியும் இது மலை. இங்கிலீஷா போட்டு தள்ளுறாங்க போக. சரி, இன்ஷா அல்லாஹ், அது பிரச்சனை இல்லை, மொழி. சரி, இப்படி நிறைய இருக்குது. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மனித குலத்துக்கு கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. அதுல கீழே இருந்து அப்படி இப்படி வரக்கூடாது. ஒரு கோர்வையா முதல்ல இருந்து ஒரு 2 கருத்துக்களை, முக்கியமானது. இருங்க, அது ஆரம்பத்திலேருந்து வரணும், இப்படி இடையில வரக்கூடாது. அந்த இடையில நீங்க முதல்ல அந்த கருப்பு முன்னாடி ஒரு கருத்து வரும். அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு ஆர்டரா ஒரு 4 கருத்து வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு ஆர்டரா 2 வந்துடும். இப்படி கோர்வையை சொன்னா அதை எடுத்து சொல்ல என்ன உங்களுக்கு பிறர்கிட்ட அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். நீங்க சொன்ன கருத்துக்கு இப்ப மேல போகணும். நீங்க சொன்னது சரி,
ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். வராது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்துனா மொத்த அம்சத்தையும் கேட்கல, ஒவ்வொரு வாக்கியமா ஒரு வாக்கியம். உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி சொல்லணும். அர் ரஹ்மான் ரஹீம் கீழே சொல்லணும். கீழே இய்யாக நஅபுது அப்புறம் மேல அல்ஹம்துலில்லாஹ்க்கு போகக்கூடாது. இப்படி நீங்க ஒரு ஆர்டரா வந்தனா நல்லா இருக்கும். கருப்பரை விட சிகப்பரை விட கருப்போர் வசந்ததில்லை அப்படிங்கிறதுக்குலாம் வல அஹ்மரன் வல அஸ்வதன். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அதுக்கு முன்னாடி 2 வரும். அலா அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வந்தோடனே முதல்ல என்ன வரும்? அப்புறம் யா யுஹன்னாஸ் அப்படின்னு மக்களை அழைப்பாங்க. அதான் முதல்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களில் முதல். ஏன்னா அதற்கு முன்னாடி வேற பேசிட்டுலாம் வருவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஒண்ணா வருமே. அது ஃபர்ஸ்ட். அப்ப அதை சொல்லுங்க. அது எப்படி சொல்லணும்? அது ஒண்ணு இருக்கு. மக்களே, வராதவர்களுக்கு என்னுடைய இதை சொல்லிவிடுங்கள். பல்லிகு அன்னி வளவு ஆயா அப்படின்னாங்க. சரி, இது ஒரு வாக்கியம், இது ஒரு வசனம். அடுத்து இது அவர்கள் ஆமா புரிந்து கொள்வார்கள். அது முடிஞ்சு போச்சு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த வாசகம் முடிஞ்சிட்டு. அடுத்து அல்ல, இது ஒரு சாப்டர். அடுத்து வேற உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வேற யாரும் சொல்லுங்க. இறுதி பேருரைங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேருரை. அதுல நீங்க இப்போ அந்த கருப்பு சிகப்புலாம் சொன்னீங்கல்ல, அதுக்கு மேல போங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. யா அய்யுஹன்னாஸ், மக்களே. அது ஃபர்ஸ்ட். ஆமா, அதாவது அது என்ன தெரியுங்களா, மக்கள்லாம் சலசலப்பா இருப்பாங்க. அது மக்களை அமைதிப்படுத்துவதற்கு உண்டான அது ஒரு இது. மற்றதெல்லாம் கட்டளைன்னா ஆர்டர். இப்படி நடந்துக்கிறணும், அப்படி நடந்துக்கிறணும். அப்படி நீங்க சொல்ற ஒரு கருத்து, அது ஒரு சின்ன நிகழ்வு. அவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்பா நான் பேச போறேன், கொஞ்சம் மௌனமா இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. அது கரெக்டு தான். நீங்க இந்த ஆர்டருக்கு வந்துருங்க. ஆர்டர்னா மக்களுக்கு போடக்கூடிய கட்டளை. அப்படியே இப்போ நம்ம முடித்தாலும் மணி 2:10 நாளைக்கு ஒரு ரொம்பலாம் வேண்டாம். இப்பதான் வரீங்க. அது அந்த அல்லாஹ் ஒருவன் எப்படி வரும்? அல்லாஹ் ஒருவன் இல்ல, ரப்புக்கும் வாக தான். அடுத்து இது அடுத்து. ஆமா இல்ல, அதுக்கு இடையில ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்துங்கிறேன். அது வரல. அதுக்கு இட இன்னும் ஆபாவுக்கும் வாகிது, இன்ன ரப்புக்கும் வாஹீத், உங்கள் இறைவனும் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவனே. அதான் தந்தை ஒருவனு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஜாதி தீண்டாம எதுவும் கிடையாது. எல்லாம் அண்ணன் தம்பி தான். கருப்பர்கள் சிவப்பர்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறீங்க. குறைசிகளும் உட்கார்ந்து இருப்பாங்க, தாழ்த்தப்பட்ட அபசா மக்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாம் ஒரு கூற்று, எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டீங்க. இனத்தால பாகுபடக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வைக்கிறாங்க. ஒரு ஜோடி தான் அப்படின்னு வைக்கிறாங்க. இன்ன ஆபாவுக்கும் வாஹீத் அப்படிங்கிற ஒரு வாசகம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னது வந்துடும். என்ன வந்துடும்? சிறந்தவர் அல்ல. அதான் சரியெல்லாம். அப்ப இதோட இப்படிதான் அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்போ இடையில என்னெல்லாம் வந்திருக்கு? இன்ன ரப்பக்கும் வாஹீத், இன்ன ஆபாவுக்கும் வாஹீத். அடுத்து என்னது? அரபியன், அதாவது அரபி பேசுறவனோட மற்ற மொழி பேசுறவன் வசந்தவன் கிடையாது. ஒரு செவப்பன் கருப்பனோட தாழ்ந்தவனும் கிடையாது, ஒரு செவப்பன் வசந்தவனும் கிடையாது. இல்லாபி தக்குவா, இறையச்சம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். நீங்க நிறத்தாலும் மொழியாலும் பாகுபாடு காட்டாதீர்கள். இப்படி கூட சொல்லிடலாம். அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இப்படி வந்துடணும். அதாவது அந்த மொழியில அப்படிதான் சொல்லணும். வல அஹ்மரன் வல அஸ்வதன், அந்த கோணத்துக்கு அப்படிதான் வரும். சரிங்களா? அதை நம்ம அப்படி விளக்கி சொல்லிட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும்னா, பாகுபாடு காட்டாதீர்கள், நிறத்தாலும் மொழியாலும் மனிதனை பிரித்தாலும் சூழ்ச்சி சேர்ந்து விடாதீர்கள், இறைவனை அஞ்சுங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அது ஒரு சாப்டர். அப்போ இறுதி பேர் ஒரு நாளைக்கு நீங்க வரும்பொழுது இறுதி பேர்ல இது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆர்டரா சொன்னாங்க. ஒரு 3-4 ஆர்டர் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டு வந்தே சொல்லுங்க, ஞாபகமா வருதான்னு பார்ப்போம். அவங்க நீங்க நேத்து கேட்ட நீங்க கேள்வி என்னன்னா, அது அதாவது
நரகத்தின் ஒரு பகுதி வந்து ஜவாலாக, அதாவது இந்த சூடாக வெயிலில் ஒரு பகுதியாக வருகிறது தான் நீங்க கொடுத்திருக்கிற அந்த நம்பர்ல ஹதீஸ் வருது. நீங்க சொன்ன மாதிரி அந்த கோல்டு அதுங்கிற மாதிரி இல்லை. எப்படி வருதுன்னா, வெயில் கடுமையா அடிக்குது, வெளியே போகாதீங்க, வெயில் வந்து நரகத்துல ஒரு பகுதியா வந்து கொண்டு இருக்கிறது என்ற நபி மொழி இருக்குது. அதாவது ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாங்க, அந்த மாதிரி நரகத்துடைய பகுதி வருது, வெயில் அப்படிங்கிற செய்தி வருது. நீங்க அந்த நரகத்திலேயே ஒரு கோல்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்களா, அந்த மாதிரி செய்தி அதுல அந்த நபி மொழியில இல்லை, உள்ள போய் பார்த்ததுல. ஆக மொத்தம் அந்த முஸ்லீம் ஹதீஸ்ல வருது. சரிங்களா, 2 நபி மொழி போட்டு விட்டுருந்தீங்க, அதுதான் அதுக்கு உண்டான பதில். வேற எது இருந்தாலும் நீங்க அனுப்பி விடுங்க, இன்ஷா அல்லாஹ் பார்த்தனா விளக்கம் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதோட உரையை முடித்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.